வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், மொத்தத்தையும் அவங்களே காலி பண்ணிடுவாங்க. கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நறுக்கி வச்ச வெண்டைக்காயில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டே இருங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்க விட்டு எடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும். பிசு சுத்தமாக இருக்காது. இதை தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதே கடையில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு பொரிச்சது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பச்சை வாசனை போனதுமே இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே நறுக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடிடுங்க. அப்பப்போ திறந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. நல்லா ட்ரையாக கலர்ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு இந்த கண்டிஷன் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. எந்த வெரைட்டி டேஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெறும் வாயில் சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.